நான் என்ன நினைக்கிறேனோ அது வரணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் வந்து உட்காந்து அவர் பர்சனலா உட்காந்து பாரு. ஷாருக் கான்ங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு 8000 கோடி ரூபாய் நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஹீரோ. அங்க கடவுள் மாதிரி கொண்டாடப்படுற ஒரு ஆள். மத்த ஒரு டைரக்டரா இருந்தா பெண்ட் ஆயிருவானுங்க. போடா மயிருன்ட்டு நின்னானுங்க ஆளு. அதனாலதாங்க ஜவானு. அதுக்கப்புறம் எவனுமே அவன் கடைசி ஷாட் முடிச்ச பேக்கப் வரைக்கும் எவனும் உள்ளே போல அவனும். என் படம் எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின், இதே மாதிரி இந்த ஆட்டிடியூட் வந்து பீக்ல இருக்கும்போது இருக்குது ஒர்க் அவுட் ஆகுது. இதே ஆட்டிடியூட் தானே கடைசி வரைக்கும் எடுத்து போறாங்க. அதனாலதான் இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸே ஃபெயில் ஆகுறாங்க. என்ன ஆட்டிடியூட் இப்ப இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்துங்க, இது இது ஆட்டிடியூட் கிடையாதுங்க. இது வந்து என்னன்னா ஒர்க் எத்திக். இது ஆட்டிடியூட் கிடையாதுங்க. ஆட்டிடியூடுங்க என்ன தெரியுங்களா? ஸ்கிரிப்டே எழுதாம அங்க போய் பழைய கூலிங் கிளாஸ் போட்டு ஷூ போட்டு ஒரு தொப்பியை போட்டு நின்றுட்டுங்க வரவன் போறவன் எல்லாம் டார்ச்சர் பண்றதுங்க. ரீடேக் எடுத்து டார்ச்சர் பண்றதுங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்கிரிப்டே என்ன தெரியாது. அதுதான் ஆட்டிடியூடுங்க. ப்ரிப்பேரே பண்ணாம போய் அங்க உட்காந்துட்டு களத்துல போய் காசை வேஸ்ட் பண்றதுதான் தப்பான ஆட்டிடியூடுங்க. ஒருத்தங்க வந்து 20 டிராஃப்டிங் பண்ணி அவன் உட்காந்து அவன் வேர்வை சித்தி கொண்டு போய் அவனுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு செகண்டும் தெரிஞ்சு அவனை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அந்த அவுட் எடுக்கிறதுங்கிறது ஆட்டிடியூட் கிடையாதுங்க. அது ஒர்க் எத்திக்குங்க. அப்படிதான் வேலை செய்யுங்க. சினிமாவில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தால் மட்டும்தான் சினிமாவா வெளில வருங்க. இல்லைன்னா உங்களை செதுக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க பிரதர். கடைசியில் உங்க பேர் தான். நீங்க எல்லாருமே சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்க உங்க ஸ்கிரிப்ட் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டர் சஜஷன் சொல்ல ஆரம்பிப்பாரு, நீ கோ ஆக்டர் சஜஷன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு ஷாட்டுக்கு வரவங்க கூட சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சார் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. இதுல நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா நீங்க இவ்வளவு டிராஃப்டிங் பண்ணாலுமே இன்னைக்கு ட்ரெண்டே இல்லாம பூமரா ஸ்கிரிப்ட் பண்றவங்க இருக்காங்க. அது ஆட்டிடியூட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட இருக்கிற எவனையும் யாரு சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க. இப்போ சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பூமர் கேரக்டர் இருக்காருன்னா கூட உட்காந்து டிஸ்கஷன் பண்றவனும் பூமராவே இருப்பான். சின்ன பசங்களா கூப்பிட்டு அவன் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏய் எனக்கு நீ சொல்றியா, நான் வந்து 1975 எப்படி ஷார்ட் வச்சு தெரியுமா அப்படிங்குவாங்க. டேய் 2025 பூமர் ரைட்டிங்கடா, நான் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ற சொல்றேன்னா கேட்க மாட்டாங்க. கேட்காம பழைய மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி பழைய மாதிரியே படம் எடுத்து ஃபிளாப் ஆகுதுக்குல்ல, அது நீங்க சொல்ற பேட் ஆட்டிடியூடுங்க. அது இருக்கதான் செய்யுதுங்க. அது இருக்கதான் செய்யுதுங்க. கரெக்ட். அதான் கேட்கறேன். ஏன்னா இப்ப நீங்க அட்லீஸ்ட் சொன்னது எல்லாமே நம்ம சங்கருக்கெல்லாம் ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப அதே தான் அவருக்கு இப்ப நெகட்டிவா சொல்றாங்கல்லங்க. அதுக்கு சங்கர் சாரோட பிரச்சனை என்னன்னு சொல்றேன் பாருங்க ப்ரோ. இங்க எல்லாத்தோட அதான் ப்ரோ, பணம் என்ன ப்ரோ, பணம் வரமும் தான், பணம் சாபமும் தான். இப்போ சங்கர் சார்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு மேல போயிட்டாங்க. அதாவது இந்த டாப் 2% ஆஃப் தமிழ்நாடு அந்த மீட்டருக்கு போயிட்டாங்க. ஐ மீன் எந்த சிஎம்மா இருந்தாலும் சங்கர் சார் இப்ப போறாருன்னா சந்திக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? டெபுட்டி சிஎம் சந்திக்க முடியும். நீ அந்த மீட்டர் போனதுக்கு அப்புறம் இந்த லெஜெண்ட் அந்த ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய இந்த பிளேவர் கட் ஆயிருதுங்க. அவங்க ஒரு சாதாரண பொதுஜனம் எப்படி இருப்பான்னு தெரியறது இல்லைங்க. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும், ஏன்னா சங்கர் சார் ஒரு காதல் நடிக்கும்போது அன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் நடிக்கும்போது அன்னைக்கெல்லாம் வந்து கிரவுண்ட்ல உட்காருவானுங்க மனுஷன். தெரியுங்க, அன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்து என்னன்னு சங்கர் சாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அது அவ்வளவு கரெக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சங்கர் சாரோட படம் ஒரு பாயிண்ட்ல எல்லாம் இருக்கு நம்பினாங்க ஸ்ட்ராங்கா. இவர் படம் வந்தா சொசைட்டி மாறிடும் நம்பினாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சுங்க. அப்ப என்னன்னா ஒரு பாயிண்ட்ல அவர் அப்கிரேட் பண்ண மறந்துட்டாரு. அதான் பிரச்சனை. அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. கூட இருக்கிற அசோசியேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரியாலிட்டி சொல்லவே இல்லை. தலைவா இல்ல நம்ம வந்து இப்போ வந்து கேம் ஸ்டேஜ் ஒரு படம் எடுக்கிறோம், அதுல ஒரு பாட்டு வைக்கிறீங்க, அது ஒண்ணுமே அண்டங்காக்க கொண்டக்காரி மாதிரியே தான் இருக்கு, அதுக்கு எதுக்கு தலைவா 70 கோடி உண்மை சொல்லியிருந்தாலும் வேலை முடிஞ்சதுங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, இது இவ்வளவு பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை, என்ன இத்தனை பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை, நீங்க விஎஃப்எக்ஸ் வந்துருச்சு, எல்லாம் அதே ரிசல்ட் தான் வரும். பாட்டுல பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு தலைவா. இன்னைக்கு வந்து உள்ள அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங் வரணும். இப்போ ஒரு சாயபேங்கர் அந்த பையன் ஒரு பாட்டு பண்றான், என்ன இப்போ பண்றான், இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ் பண்றான். நான் இப்போ வில்லி வீக்கர்னு ஒரு பாட்டு பார்த்தேன். அந்த பாட்டோட மேக்கிங் பார்த்தேன் நான். கேமரா மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்றாங்க தெரியுமாங்க. சிம்பிள், ஒரு தியேட்டரு, ஒரே ஒரு சூரியகாந்தி தோட்டம், இவ்வளவுதான், 2 தான் நினைக்கிறேன், அவ்வளவுதான், இவ்வளவுதான் லொகேஷன். ஆனா அதுக்குள்ள கரெக்டா அதை வந்து இப்போ தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க, மேல எல்லாம் பார்த்து அப்படி இது பண்ணி அவனோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒயிட் அண்ட் பிளாக் வர மாதிரி உள்ள லைட்டிங் அழகா சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்ட் டைரக்ஷன்ல ரொம்ப பெரிய செலவுல இல்லை, அழகா பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பாட்டு என்ன ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க, நீங்க கேம் சேஞ்சர்ல அந்த பெரிய பாட்டோட ரெவன்யூ அந்த பாட்டு யூடியூப்ல நீங்க பண்ணதான் போகுது. என்ன மேட்டர்னா கிளாரிட்டி, அவ்வளவுதான். அந்த டைரக்டர் அவன் பேர் என்னவோ போட்டுருந்தாங்க, பேர் என்னவோ அந்த விளைவிக்கிற பாட்டு, அந்த டைரக்டர் அந்த ஃப்ளோவாவே பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த
அப்போ ஒரு பெரிய யங் இந்த பாட்டு இப்ப ஊரும் புல்லட் ரொம்ப அது இன்டர்நேஷனலா இருந்துச்சுண்ணா. செம்ம மேக்கிங். அதுதான் இல்ல இப்போ ஊரும் புல்லட் பாருங்க. அது நான் 2 நாளா போட்டு கலாச்சிட்டு இருந்தேன் முதல்ல. என்ன அது டமுக்கு டிமி இருக்குது அப்படின்ட்டு. ஆனா இட் 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 ஆக்சுவலி க்ரோஸ் ஆன் யூ. ஒரு 3வது நாள் 4வது நாள் உள்ள வந்துருது. புது பேட்டர்னு. நீங்க யங்ஸ்டர்ஸ் அதாவது டைரக்டர், சினிமட்டோகிராஃபி எல்லாம் சின்ன பசங்க உடைக்கிறானுங்க. கன்வென்ஷனல் மெத்தட் பூரா உடைக்கிறானுங்க. ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ, ஃபீமேல் லீடு எல்லாரும் பாருங்க. அது ஒரு வேலை செய்யற மாதிரியே இல்ல. காதல்ல வந்த ஊர்வசி சாங் மாதிரி இப்போ இங்க வந்துட்டு இருக்கு. அந்த ஆ டைம்ல அதுதான் அந்த மாதிரி. அதுதான் பிரதர். அதுதான் இப்போ அந்த வைப்பு பிடிக்கிறாங்க. ஸோ அப்ப நீங்க இவனும் கூட கம்பீட் பண்ணணும். அப்போ எவ்வளவு நம்ம ஷார்ப்பா இருக்கணும். ஒரு பெரிய யங் ஜெனரேஷன் வெளில வருது பிரதர். சாய பயங்கர நம்ம அந்த பையன் வந்து ஏதோ சம்திங் ஒரு மேஜிக் பிரதர். அவன் ரொம்ப பியூரா சின்சியரா வேலை செய்யறான் பிரதர் பையன். அவனை வந்து தோக்கடிக்கவே முடியாது. மேபி இன்னும் 2-3 வருஷத்துல ஏதாவது கமெண்ட் வருமோ தவிர அட்லீஸ்ட் தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் பையன். அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும். அவன் என்ன அந்த சவுண்டிங் மட்டும் கொஞ்சம் இறைச்சலா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். அது மட்டும் கொஞ்சம் இந்த பாடுறது மட்டும் கொஞ்சம் உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அதாவது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. அதை சரி பண்ணிட்டான்னா எனக்கு தெரிஞ்சு அவனை அடிச்சிக்கவே முடியாது. நீங்க பிரிச்சு மேஞ்ச அவன் பாட்டு வரப்போ அந்த படத்தோட கலரே மாறுதுங்க. இப்போ அந்த டியூட் அந்த படத்தோட ஒரே பாட்டு தான் விட்டானுங்க அந்த ஊரும் புல்லட்னு. நான் கூட என்ன நினைச்சேன்னா சரி இந்த திங்க் மியூசிக் தான் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை போட்டு இறைச்சு இன்ஸ்டாகிராம் பூரா பரப்பிடலாம்னு நினைச்சேன். அது நடக்குது இல்லைன்னு. அது 10% தான். 90% அந்தந்த யூத் அந்த பாட்டு எடுத்து அவனே கொண்டாடுறானுங்க. நீங்க எந்த யூத்தை கேளுங்க. இப்போ 2K கிட்ட யாராவது கேளுங்க. அவன் ஊரும் புல்லட்டு இந்த விழி விற்கிற பாட்டு அது பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி கட் பண்ணி போட்டுட்டு சாயவேங்கர் மேரிமி மேரிமிட்டு அது நேச்சுரலாவே நடக்குதுங்க. ஸோ பெரிய ப்ராடக்ட் ப்ரோ இவர் வந்து அனிருத் கார்பன் காப்பியாட்ட தான் வராரு அவரு. இவரும் வந்து கிடையாது ப்ரோ பேசி வித்தியாசமா கிடையாது. இருக்கு. அனிருத் மாதிரி அவரே இல்ல தான் ப்ரோ. நிச்சயமா பாடுறாரு. கிடையாது. அனிருத் மாதிரி இல்ல ராஜ். இல்ல இல்ல அவரே தான் நிச்சயமா பாடுறாரு. ராஜ் ஒரு ப்ரோ டேலண்ட்டும் இன்ட்ரடியூஸ் இல்ல பண்றாங்க. ராஜ் ப்ரோ அது கண்டிப்பா கிடையாது ப்ரோ. நீங்க சவுண்டிங் எல்லாமே பாருங்க. ப்ரோக்ராமிங் எல்லாமே அந்த பையனே தான் பண்றான். அவன் போயிட்டு யாரும் இதெல்லாம் பண்றது இல்ல. அவன் பர்சனலா உட்காந்து வேலை செய்யறான். சவுண்டிங் சுத்தமா வேறையா இருக்குங்க. சுத்தமா வேறையா இருக்குங்க. அவன் ஒரு தனி பேட்டர்ன் பிடிக்கிறானுங்க. இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோரிங். அவனோட 10% கூட நான் பார்க்கல. சாயமிக்கரோட 10% கூட நான் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அணி வந்து ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. டமால் டுபில் இருக்கும். தென் அணி ரிஃபைன்டு. நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ரிஃபைன் ஆகி இந்த ஒரு 2016, 17 அப்படி எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு மீட்டர் அடியே பண்ண. ஸோ அந்த அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சாயமிக்கர்ல ஒரு வருஷத்துல நடந்து நினைக்கிறேன். when he gets refined we will see world class music. எனக்கு தெரிஞ்சு வேற மியூசிக் உள்ள வரும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்ல அந்த பையன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கூட சேர்ந்துருக்கிறது அட்லி போட்டு பிச்சு எடுத்துருவாரு. ரஹ்மானே தூங்க முடியாது. மெர்சல் பண்ணும்போது ரஹ்மானு தூங்கல. தலைவன் எனக்கு இதுதான் வேணும்ட்டான். இல்லாட்டி ஆள போற தமிழுக்கு வந்திருக்காது. ரஹ்மான் ஆக்சுவலா ரஹ்மானோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரே தன்னை புதுப்பிச்சுக்கிட்டது மெர்சல் தான். நீங்க நல்லா பாருங்க. அது ஏன்னா அட்லியோட டிமாண்ட் அவ்வளவு பயங்கரமா ஜிகே டிமாண்ட் விஷ்ணுக்கு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் படமாச்சே என்ன மெர்சல் கேமரா ஒர்க். அதுலயும் பெரிய அதுதான் இல்ல ரஹ்மானே பாருங்கப்பா. ரஹ்மானுடைய அவர் என்னன்னா அவர் ஒரு மீட்டர்ல போயிட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணாரு ரஹ்மான் அந்த மெர்சல் இருந்து. ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படி மேல நின்று அப்படி அது அந்த ஆலப்பூரன் தமிழோட ஹை இன்னைக்கு வரைக்கும் ரஹ்மானுக்கு வரல. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கிளாசிக்கா ஹிட் ஆயிருக்கு. நான் சொல்றது மாசா சொல்றேன். நான் பட்டி தொட்டி எல்லாம் போய் பாட்டுன ஒரு பாட்டு நீங்க யோசிச்சு பாரு ரஹ்மானது அந்த பாட்டு தான். கடைசியா ரஹ்மான் நடந்தது அது பாட்டு தான். அதுவும் அட்லி அது அந்த கொரியோகிராஃபி தான் ஆக்சுவலா அட்லி எப்படி பவுண்டரி புஷ் பண்றாருன்னா நீ அதுக்கப்புறம் தான் அலா வைகுண்டபுரம்லோ இதெல்லாம் வந்துச்சு. அந்த பாட்டு தான் பாலிவுட் ஆட்டின பாட்டு. ஆக்சுவலா ஷாருக் கான் பார்த்தது அந்த பாட்டு தான். யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் திரும்பினது அந்த பாட்டு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ் ஹீரோக்கு அப்படி ஒரு கொரியோகிராஃபி நடந்ததே கிடையாது. நடந்துக்கலாம் அவ்வளவு பேரை வச்சு நடந்துக்கலாம். ஆனா அந்த மீட்டர்ல அந்த வைப்ல ஒண்ணு நடந்ததே கிடையாது. அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஐ மீன் டான்சர்ஸ் எல்லாருமே மினிமம் 500 பேர் போட்டாதான் மாசாங்க அப்படின்னு டிஃபைன் ஆனது அங்கிருந்து தான். நீங்க பாருங்க மெர்சல் இருந்தா அதுக்கப்புறம் அலா வைகுண்டபுரம்ல 2018 சம்திங் நினைக்கிறேன். நீங்க அதுல அந்த ஓப்பனிங் சாங் தான் பாத்தீங்கன்னா கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு பெரிய பாட்டு அப்படின்னா கிரௌட் ஒரு 1000 பேர் இருந்தாதான் பெரிய பாட்டு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணது அட்லி. சங்கரும் பண்ணிட்டாருல பிரசாந்த் ப்ரோ. எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு ப்ரோ. நான் சொல்றேன் அவரோட பாட்டுல தான் வந்திருக்காரு. அதே மாதிரி தான் அதுதான் பிரதர். சங்கர் நான் திருப்பி சொல்றேன். அந்த மனுஷன் பாய்ஸ் பண்ணும்போது அந்த மனுஷன் வந்து 30 வருஷத்துக்கான விஷயத்தெல்லாம் அப்பயே பண்ணிட்டாரு. அதெல்லாம் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஆனா சங்கரோட அப்கிரேடட் வெர்ஷனுங்க. அதுதான் சொல்றேன். அதோட மாடர்ன் டச் இது. இப்போ சங்கர் சாரி இவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்றேன் இன்னைக்கு இப்போ 2017 ஒரு பாலிவுட் பார்த்து ஒரு பாயிண்ட்ல 10 ஆக்டர்ஸ் வந்து எப்படியாவது எனக்கு டைரக்ட் பண்ணுன்னு உட்காந்துருந்தாங்க பாலிவுட்ல அட்லி கிட்ட 10 ஆக்டர்ஸ். நான் சொல்றது எல்லா பிரைம் ஆக்டரும் சொல்றேன். எப்படியாவது வா எனக்கு ஒரே ஒரு படம் பண்ணு அப்படின்னு உட்காந்துட்டாங்க.
இந்த ஜவானுக்கு அப்புறம்லாம் உட்காந்துருக்காங்க பிரதர். அவன் அடிப்பான் பிரதர். இப்போ நம்ம இப்போ என்ன அட்லி என்ன பண்ண போறான், அதுக்கு மேலதான் போய் அடிப்பான் நம்மளு. அதான் அட்லி. பட் அப்படி பண்ண ஜவானும் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஹூ கேர்ஸ் So it's Collection not of தலைவா unanimously ராஜ் ப்ரோ. accepted. பிரதர். அதுக்கு நடுவுல இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து என்டர்டெயின் பண்றான். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றாரு. வேற ஏதாவது போய் சொல்றாருங்களா அவரு? இல்ல I know, but அவர் ஹீரோ ஃபேஸ் வேல்யூ வச்சு தானே மோஸ்ட்லி ஆமாங்க, டிராவல் பண்றாரு. அததாங்க அவரு சொல்லிதாங்க பண்றாரு. அவரு ஒரு கான்செப்ட் திங்க் பண்ணவே இல்லைங்க, புதுசா எதுவுமே கிரியேட் பண்ணவே ஏங்க இல்லை. எந்த கமர்ஷியல் படம் ரீக்ரியேட் எடுங்க, பண்றாரு. நீங்க எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லுங்க, நான் இன்னொரு படத்தை காப்பி நான் சொல்றேன். அதேதான் அவர் இதை பாருங்க. ஏஎல் ஏங்க விஜய்க்கும் எல்லா அட்லிக்கும் என்ன கமர்ஷியல் டிஃபரன்ஸ் படமும் இருக்கு? இவருக்கு நல்லா ஏஎல் தெரியுங்க. விஜயும் அதே தான் ரீக்ரியேட் உலகத்துல இருக்கிற பண்ணாரு. இவருங்க உலகத்துல இருக்கிற எல்லா கமர்ஷியல் படமுமே இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சம்திங். மிஷன் இம்பாசிபிள்னு இருக்குது. மிஷன் இம்பாசிபிளோட மொத்த கதையும் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், உலக அழியை காப்பாத்துவான். இவ்வளவுதான். அது பிரான்சைசிங். அததாங்க அதுக்கிட்ட சொல்றேன். நம்ம என்ன இது பிராக்டிஸ் பண்ண இருந்தாலும் முடியும். சொல்றேன். அதுல இருக்கிற ஒரே மர்சல் 1 மர்சல் 2 எடுக்கலையே அவரு. வேற புதுசா தலைவா, நான் ரீக்ரியேட் அததாங்க பண்ணிருக்காரு. சொல்றேன். திருப்பியுமே இதுவே பாத்தீங்கன்னா மணிரத்னம் எடுத்தாருன்னா மணி சார் வாவ், மணி சாரோட ஃப்ரேம் எப்படி இருக்கு தெரியுமா வேவ் அப்படிங்கிறது தலைவனே காப்பி தான். அவ்வளவுதான். என்ன இப்ப நாயகன் என்ன, இப்ப நாயகன் வந்து அப்படியே ஒரு ஒரிஜினல், அது காட்ஃபாதர் காப்பி தான். இது உலகத்துக்கே தெரியும். ஆனா மணி சார் வாவ் வாவ் வாட் எ ஃபிலிமோகிராஃபி. இங்க என்னன்னா பிரச்சனை என்ன, அட்லி தான் பிரச்சனை. என்ன வேற ஒண்ணும் ஓ கிடையாது. மை காட்னு என்ன சொல்லுங்க, நான் அவருக்கு பிடிக்கும் ராஜ் டிகேக்கு. வாவ் அந்த ஷாட்ல, ஐயோ அங்க ஒரு மழை பெஞ்சு அங்க ஒரு மஞ்சள் கலர் தார்பாய் வச்சு ஷாலினி மாதவன் வந்தாங்க பாருங்க, அலை இதே கதையை நீங்க 1000 வாட்டி சொல்றீங்கண்ணா. அது திருப்பி இல்ல சொல்லுங்க சார், பிரசாந்த் ப்ரோ, என்ன பிரச்சனை நீங்களே ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லிருக்கீங்க? பார்த்த பாதி தான் இருக்கு அப்படிதான் சொல்லிருக்கீங்க. ஒரு என்னங்க? ரிவ்யூ படம் வந்த போது ஒரு கமெண்ட், படம் ரிலீஸ் ஆகி ராஜ் டிகே ப்ரோ, ஓனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரே ஒன்று கமெண்ட் சொல்லுங்க. இல்ல ராஜ், கொடுக்குறீங்களா? நான் ஒரே அதேதான். ஒன்று சொல்றேன் ப்ரோ. பார்த்த மாதிரி தான் இருக்கு. காசு கொடுத்து பாக்குறவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க பாக்குறீங்க? ஒரு 4 பேர் வேர்ட் ஆஃப் மவுத்ல தானே. நான் பாக்கலீங்க. நீங்க நான் பாக்கலங்க, மெர்சலுக்கு அப்புறம் எந்த நீங்க படம் ஒரு ஆள் பாக்கலங்க. தான் அட்லி பாக்கல இது ஜவான. நீங்க ஒரு ஆள் தான் பாக்கல. ஹிந்தில அந்த படம் என்ன ஜவான் காசு ஒண்ணு தெரியுமா? புதுசாவே இல்லை. ஏங்க அந்த படத்தை நீங்க சரி, தமிழ் கலெக்ஷன் படமா என்ன பார்த்ததே தெரியுமா? தப்பு அதெல்லாம் ராஜ் எனக்கு டிகே. பிரச்சனை கிடையாதுங்க. ராஜ் நான் டிகே, காசு கொடுத்து ராஜ் டிகே, பார்க்கும்போது எனக்கு ராஜ் டிகே பிடிக்கணுங்க. தமிழ் படமா இது பார்த்ததே ஒரு உங்களுக்கு நிமிஷம் தப்பு ராஜ் டிகே. அந்த படம் இது ஒரு இது விஷயம் சரி, விஷால் ஓகே, ஃபைன். ராஜ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எப்ப தெரிஞ்சிருச்சு? அப்போ ராஜா ராணி கரெக்டா உங்களுக்கு அட்லி காப்பின்னு எப்ப தெரியுங்க? அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து தெரிஞ்சிச்சுங்க. எதுக்கு ரெண்டாவது படம் பார்த்துட்டு? ரெண்டாவது படம் மர்சல் வந்து ஃபேமிலியா போனோங்க. அது விஜய்க்காக போனாங்க. நீங்க தாங்க சொல்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் வித்தியாசமா இருக்கும். பார்த்தா செகண்ட் படத்துல ஒண்ணுமே இல்ல. நான் பிகின் பார்க்கல. முத படத்துல காரணம் அந்த ஸ்டார் பவர் நான் என்ன கேக்குறேன்? இல்ல அப்படி இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் சரி, கண்டு என்ன வருது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம் நம்ம. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, காப்பி அவருக்கு லெஜண்ட் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. காப்பினா அது ஒப்பீனியன் ப்ரோ, அதை பார்க்க கூடாதுன்னு எப்படி சொல்லுங்க? இல்லங்க, நான் அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபேமிலியோட போகணும். என்ன மேட்டர்னா, அவர் ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவன் கிடக்குறான், ஏதாவது ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசிட்டு இருப்பான், வாங்க நம்ம ஃபேமிலியா போனோம்னா அவங்க வீட்டமா அட்லின்றதுக்காக போயிருக்க மாட்டாங்க, விஜய்ன்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அததான் சொல்றேன். நம்ம டைரக்டருக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுல தலைவா. இல்ல தலைவா, விஜய் அதுக்குன்னு விஜய் டைரக்ட் பண்ணலையா அந்த படத்தை? அட்லி தானே டைரக்ட் பண்ணிருக்காரு. நீங்க காப்பியே சொல்லுங்க, அந்த மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணது டைரக்டரா அட்லி தான். இப்ப அட்லிக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு போய் பாப்போம். மகேஷ் அண்ணா, அதுக்கு முன்னாடி மெர்சல் கலெக்ஷன் விஜய் படம் பண்ணல. என்ன இப்படி ஒரு டைரக்டர் மேல வன்மத்தை ஐயா அப்படியே நான் வந்து அவருக்கு கிரெடிட் கொடுக்க வேணும்னு சொல்லல. பட் இவர் சொல்ற அளவுக்கு அதுக்கு சொல்றேன். முருகதாஸ்க்கு அப்புறம் அட்லியோட விஜய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டே புஷ் ஆகுது. ஒரே ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு வந்துறேன். பை பேசிட்டாங்க ராஜ் டிகே ப்ரோ. நீங்க அப்படி சொல்ல முடியாது விஷால் ப்ரோ. அப்ப படிப்படியா ஏறிட்டு இருந்துச்சு. கத்திக்கு தெரிக்கும் பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. தமிழ்லயே கத்திக்கு அவ்வளவு பெரிய சம்பவம். இன்னொரு விஷயம், மெர்சல்ல வந்து 20 to 30% எப்படி புஷ் ஆச்சுன்னா, கடைசியில வந்து ஜிஎஸ்டி டயலாக், அந்த டயலாக்னாலே ஒரு 30% புஷ் ஆச்சு. அது நிறைய ஃபேமிலிஸ். ஆமா, ஆப்வியஸ்லி நான் பாத்துருக்கேன். நான் யாரும் கூட பாத்துருக்கேன். நியூஸ்ல டெய்லி பாத்தீங்கன்னா, நியூஸ்ல டெய்லி தான் வந்து ஹெட்லைன் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? விஷால் ஒரே சின்ன கேள்விதான். இப்போ முருகதாஸா அட்லியா? ஏங்க இது என்ன மாவீரன் இப்படி பேசிட்டு இருக்கு? முருகதாஸ்ன்றது முருகதாஸ் தாங்க கொஞ்சம் வெரைட்டி சுகுமாரண்ணா, இன்னைக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், பேசாம இருக்கணும். நீங்க பண்ண வேலைக்கு சும்மா இருங்க, அப்புறம் பேசுவோம் நம்ம. விஷால் ப்ரோ சிம்பிளா ஒரே கேள்விதான். ரெண்டு பேருமே 3 படம் கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த பக்கம் நிப்பீங்க? ஏங்க முருகதாஸ் பக்கம் நிப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அட்லியால தாங்க மார்க்கெட் புஷ் ஆச்சு. இல்லன்னு நீங்க சொல்லிடுவீங்களாங்க? ஒரு பாயிண்ட் வேலிடா பேசினாரு. அந்த பாயிண்ட் ரொம்பவே வேலிட். நான் வந்து காப்பி அடிக்கிறாரு இல்ல அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. அட்லி வந்து கமர்ஷியல் டைரக்டர் ரொம்ப அதுதான் நான் முடிச்சிடுறேன். இரு விஷால் முடிச்சிடுறேன். என்னன்னா அவர் சொன்னார் பாத்தியா, இதே அட்லி படத்தை பிரசாந்த் அவரோட ரிவ்யூல நல்லா இல்லன்னு சொல்லியும் இருக்காரு. இப்ப வந்து ஏன் அட்லியை வந்து பிரைஸ் பண்றீங்கன்னு வந்து ஒரு பாயிண்ட் கேட்டாரு. அப்ப பிரசாந்த் இருக்கிறப்ப ஏன் பேசல? அப்ப ஏன் சும்மா இருந்தீங்க?
அத விஷால் பேச bro, எங்க விடுறது பேச இல்லையே, கேப் பேசுறத விட்டாரு. ஃபுல்லா பேசிட்டே ஏப்பா இருக்காரு. என்ன விஷால் bro, ராஜ்டிகே நடுவுல கேப்பே பேசலையா? விடலையே. ராஜ்டிகே நான்லாம் பேசல சரி நடுவுல. முருகேசன் நாங்க குறுக்கிட்டு இருந்தாக்க குறுக்கிட்டு விஷால் அதுவும் bro, சொல்லிருப்பாரு. இந்த மாதிரி அதெல்லாம் என்ன விஷால் பிரச்சனை. bro, விஷால் bro, நீங்க அவருக்கு முதல்ல தெரியல, கூலா பிரசாந்த் இருங்க. பத்தி தெரியல உங்களுக்கு. இல்ல விஷால் bro, முதல்ல டென்ஷன் ஆயிருங்க. நான் என்ன சார் கேக்குறேன், நீ எதுக்கு விஷால் காப்பி டென்ஷன் ஆகுற? அண்ணா எனக்கு நீங்க புரியல. காப்பி பேசுறதுல அபத்தமா எல்லாரும் இருக்குது. தான் அட்லியை அடிக்கிறாங்க. மட்டும் தான் காப்பின்ட்டு புரியவே இல்லை பா நீங்க இல்ல பேசுறது. இல்ல அட்லி எல்லாருமே எல்லாருமே காப்பி நீங்க பண்றாங்கப்பா. கோவப்படுறது நீ இப்போ நம்ம கோவப்படுறத இப்ப பத்தி இல்ல பேசுறது. எல்லாரும் என்ன லோகேஷ் சொல்ல வரைக்கும் வராங்கன்னா, எல்லாரும் விஷால் காப்பி bro, தான். இல்ல இப்பயும் சொல்றேன், எல்லாரும் எல்லாரும் காப்பி என்ன தான். சொல்ல வராங்கன்னா, அட்லி இல்ல எல்லாரும் காப்பி தான். அப்படி சொல்லுங்க. ஆனா எல்லாரும் எல்லாருமே காப்பி வந்து தான் அட்லி bro. அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணல. அவர் சொல்லும் போது அட்லி தான் நம்பர் 1, சங்கருக்குலாம் வந்து ஒண்ணுமே இல்ல அட்லி அப்படின்ற மாதிரி இப்ப இப்ப இங்க யாருமே சொல்லிட்டாருல, இங்க பேசுறது அதுக்கு அந்த சொன்னாங்க. தாண்டே போயாச்சுண்ணே. இன்னொன்னு இங்க அட்லி எப்ப எப்பயுமே பத்தி அட்லியை பில்டப் யாரும் தூக்கி கொடுக்கும்போதோ கொண்டாடினதே கிடையாது. ஒரே அட்லி நிமிஷம் விஷால், அட்லி எப்ப பத்தி பில்டப் கொடுக்கும்போது இதே 2 3 கதையை தான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. அவர் ஷார்ட்டை நிறுத்திட்டாரு நடுவுல, அவர் எல்லாம் எடுக்க மாட்டாரு, இதே பில்டப் தான் கொடுத்துட்டு ஆனா இருக்காரு. அந்த மகேஷ் அண்ணா மெர்சல்ல அது வந்து யார் சொன்னாங்களோ நீங்க அவங்க இது கிட்ட ஒரு 100 கேட்கணும். வாட்டி கேட்டேன் நான் மகேஷ் அண்ணா இந்த இது கதையை. அவங்க இல்ல யார் நான் சொன்னாலும் ஒன்னே அவங்க ஒண்ணு கிட்ட கேட்கணும். சொல்றேன், நீங்க இந்த என்கிட்ட வந்து காப்பி கேட்க மேட்டர் கூடாது. மட்டும் ப்ரோ நான் நீங்க சொல்றேன். எதிரா பேசுறவங்களுக்கு யாரு ப்ரோ ஃபேவரட் டைரக்டர்? மகேஷ் அண்ணா இது இல்ல யார் விஷால் கேட்டாலும் bro, அவங்க கிட்ட கேட்கணும். மகேஷ் அண்ணா நீங்க இங்க வந்துட்டு இப்ப ஏங்க கத்தக்கூடாது. அந்த அட்லிக்கும் அதே கம்ப்ளைண்ட் இல்ல தானேங்க, உங்ககிட்ட எவ்வளவு கேட்கல, ஹை அவர் பட்ஜெட் பிரசாந்த் தான் எடுக்கிறாரு. ஃபுல் சொல்றாரு. சைன் பிரசாந்த் போட்டாருல தான் நீங்க சொல்றாரு. மகேஷ் அண்ணா. பேசுறவங்க நீங்க ஏன் எல்லாருக்கும் விஷால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிசர்விங் டேஸ்ட் டேரக்டர்ஸ் இருக்கு மகேஷ் இருக்காங்க. அண்ணா. அதெல்லாம் நீங்க குறுக்கவே இல்ல வரக்கூடாது. நான் உங்க டேஸ்டே கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் இங்க அப்புறம் எதிர்வாதத்தை தான் சொல்றேன். அதையும் உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதுன்னே நீங்க புரியல. கத்துற மாதிரி தான் பேசுறீங்க அட்லி மகேஷ் அண்ணா. அது அட்லி தெளிவா வந்து விஷால் சொல்லிட்டு bro, இருக்கீங்க. 5 ஒரு வாட்டி நிமிஷம் சொல்றீங்க. விஷால் bro. அவர் மாவீரன் பொறுமையா ஒரே ஒரு இப்போ நிமிஷம் கேளுங்க. அவர்கிட்ட பேசிட்டு எல்லாரும் இருக்கேன். தான் ஒரு நிமிஷம் எல்லாரும் மாவீரன். தான் காப்பி அடிக்கிறாங்க, எல்லாரும் தான் சொல்லுங்க. காப்பி அடிக்கிறாங்க ஆமா. ஒத்துக்கிறோம். ஆனா ஆ. நம்மலாம் அந்த அவங்க அடிக்கிற காப்பிலாம் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸ்பானிஷ், உங்களுக்கு கொரியன், அப்படி இருக்கு. ஜெர்மனி. நான்லாம் இவரு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறேன் இவரு மாவீரன். கத்தியை தூக்கி வைக்கிறாங்க, மனசாட்சி இல்லாம கத்தி படத்தை தூக்கி ஜவான்ல வச்சிருக்காரு. சரி ப்ரோ, இதெல்லாம் எதுல வச்சு போய் அதை ஏன் கேட்கறது? ப்ரோ குடும்ப ஏங்க குடும்பமா போய் பாக்குறாங்க? எடுத்து வச்சு ஏங்க ஏன் போய் எனக்கு அது பாக்குறாங்க மறுபடியும்? மாவீரன் இங்க இருக்கிற ஒரு 20 பேர் நீங்களாம் தான் எலைட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட்லி படம் அப்படிலாம் யாரும் சாதாரண மக்கள் இல்ல. எல்லாம் பேசல, நீங்க எல்லாரும் தான் நல்லா லைட்டா தான் பேசிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்காங்க. முருகேசன் படம் ஓடுது. நீங்க பேசாம இருக்கணும். படம் ஓடிட்டு தான் இருக்கு. பேசவே படம் முடியாதுங்க. ஓடுதுங்க, அதெல்லாம் நீங்க ஓகே, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. அதெல்லாம் படம் அதெல்லாம் ஓகே, ஓகே பிளாக் ப்ரோ. பஸ்டர். படம் அது பிளாக் பஸ்டர். ஓகேங்க, யாரு இல்லைன்னு சொன்னா. அத ஆனா சொல்லுங்க. அதுதான் அதுக்கு எனக்கு ஃபைனலா வேணும். ஃபைனலா வேற என்ன வேணும்? நீங்க பேசிட்டு போங்க என்ன வேணாலும். ஆவி நம்ம இங்க அப்ப கத்திக்கிட்டு அத்தோடு இருக்கோம். நிறுத்திடணும். அட்லி காப்பி அவர் காப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அவ- ஆளு போய்கிட்டே நான் இருக்காரு. பிளாக் பஸ்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவரு நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு ஐயா, இருக்கலாம் நான் இங்க. வந்து யாரும் முருகேசன் யாரும் நீங்க அட்லி மத்த கிரெடிட் கொடுக்கலாம் மத்த சொல்லல. டேரக்டர்லாம் வெயிட் வெயிட் எடுத்தீங்கன்னா வெயிட் இன்னும் 1 செகண்ட். இல்ல இது இல்ல விஷால் 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 ரிலாக்ஸா இரு. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் கூலாவே. ரெண்டு விஷயம் இருங்க. எப்பவுமே ஏதோ ஒரு டாபிக் வந்தா ஆர்குமெண்ட் வந்தா எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க மட்டும் எமோஷனல் ஆயிருங்க. எமோஷனல் ஆகிறத மட்டும் ஆமாமா, கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் பண்ணுங்க. உணர்ச்சி எப்பவுமே எமோஷனல் வசப்பட்டாரு. ஆகாதீங்க. அதே மாதிரி மகேஷ் ப்ரோ வந்து உங்களுக்கு தப்பாலாம் கேட்கவே இல்லை. அவருக்கு நீங்க விளக்கமே சொல்லுங்க. நீங்க கோவப்படுற மாதிரி அவர்கிட்ட கத்தணும், ஆனா அவர் கத்துறாருன்னுட்டீங்க. கொஞ்சம் எமோஷனல் மட்டும் குறைச்சிங்க, அவ்வளோ. ஏன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் அது வந்து ஒரு விவாதமா ஜாலியா போயிட்டு இருக்கு. அதை மற்றவங்க ஒரு விவாதம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எமோஷனல் பர்சனலா எமோஷனல் ஆகிக்கிறீங்க. அது அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. அவ்வளவுதான். அவ்வளவு இந்த டாபிக் அவ்வளவு ஒருத்தம் கிடையாது. சும்மா ரிலாக்ஸா ஜாலியா பேசுங்க. எப்பவும் நீங்க ஜாலியா இருக்காம ஜாலியா பேசுங்க. அண்ணா நான் வாய்ஸ் ரைஸ் பண்றது உங்களுக்கு எமோஷனா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. நான் இப்ப இல்லப்பா, இல்ல, நீ நீ நீங்க கொஞ்சம் வந்து எமோஷனலா தெரிஞ்சிச்சு, நீங்க அதனால இல்லங்க சொல்றாரு. நீங்க தெரிஞ்சது நீங்க எல்லாருக்குமே. நீங்க எத்தனை வாட்டி தான் நீங்க என்ன மாத்த சொல்லிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் எப்ப ஆனா உங்களை பார்த்தாலும். மாத்த சொல்லலைங்க, அதை மாத்த மாத்துங்க, சொல்லலைங்க. எமோஷனை நானு குறைச்சிக்கோங்க, இதை பண்ணாதீங்க, அதை உங்களுக்கு எமோஷனல் பண்ணாதீங்க, ஆமாமா. அப்படி குறைச்சிங்க என்ன பண்ணுங்க, சொல்றது. பேசலன்னா பேச விட்டு போங்க. என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு நான் பேசல, இல்ல அமைதியா விஷால் இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் அமைதியாவே இருக்கேன். பேசுங்க. விஷால் ப்ரோ இல்ல பாருங்க விஷால், ப்ரோ, நான் எத்தனை நேத்து வாட்டி தான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு வரியாப்பா? சுகுமாரண்ணே பேசலன்னா ஸ்பேஸ் விட்டு எல்லாம் போக நான் எப்பப்பா எப்பப்பா அது சொன்னேன்? அது இது சரி அது இதுன்னு விஷால் சொல்லிட்டு ப்ரோ, நான் இருக்கீங்க. இன்னொன்னு வரேன். நான் சரி பேசல இவங்கெல்லாம் மாவீரன். இவ்வளவு நீங்க சொல்றாங்க. எனக்கு இல்ல மாவீரன், விஷால் நீங்க ப்ரோ, பேசுங்க நீங்க மாவீரன். நீங்க இப்ப பேசவே விட மாட்டீங்க. நீங்க நாளைக்கு வந்து நான் அண்ணே அமைதியா நான் இருக்க ரெக்கார்டிங் மாவீரன். கேட்டேனே. நான் இல்ல அமைதியா விஷால் ப்ரோ, விட்ட நீங்க மாவீரன். என்ன நாளைக்கு வந்து விட்டுருங்க சொல்லுவீங்க. மாவீரன். நாளைக்கு பாருங்க, இவங்க திரும்ப திரும்ப அதான் பண்றீங்க. நான் நாளைக்கு வந்து விட்டுருங்க, என்ன சொல்லுவீங்க, பேசுங்க. அண்ணே நான் ரெக்கார்டிங் கேட்டேனே, சாரிண்ணே அப்படி நாளைக்கு வந்து சொல்லுவீங்க. சாரி எல்லாம் இது கேட்க ஃபர்ஸ்ட் முடியாது டைம். மாவீரன். சாரி இல்ல எல்லாம் நீங்க நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 3 முன்னாடியே வாட்டி கேட்டேன். பண்ணிருக்கீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன மாறி மாறின்னு சொல்லிட்டு இதான் இருக்கீங்க. பண்றீங்க. என்ன நீங்க மாத்தி இதான் மாத்தி நீங்க பண்றீங்க. பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி நீ இல்லப்பா, மாத்தி விஷால் அங்க இல்லப்பா, ப்ரோ, போற அங்க எல்லாருமே போற இங்க ஜாலி. போற விஷால், அப்படின்றீங்க. உங்க விஷால், விஷால் கேரக்டர் ஏதாவது நான் ஃப்ரீயா மாத்த விடு, சொல்லிருக்கேனா? சுகுமாரண்ணே ஃப்ரீயா விடு நீங்க விஷால். எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏன் விஷால் உங்களுக்கு ப்ரோ கலாய்க்கணும்? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல நான் இல்ல இல்ல சொல்லியிருக்கேனா? கேரக்டரை பா, மாத்தி இது அதை ஏன் மாத்துன்னு என்ன எனக்கு அப்படி புரியல. சொல்லல விஷால் ஏன்பா ப்ரோ. இப்ப பர்சனலா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா ரிலாக்ஸா இரு. நம்ம வந்து வேற வைப்புக்குள்ள போவோம். இப்ப நாங்க யாருமே அட்லி சாட்டர்டே படத்தை போய் சண்டே தியேட்டர்ல மண்டே பார்த்ததே வருவோம். இல்லையா? நீ வந்து ஜாலியா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஷால் ப்ரோ வேற எதுனா ப்ரோ வேற யாருன்னா பூச்சி இழுத்து போடு, அவங்கள அடிக்கலாம். எதுக்கு நம்மளுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்? சொல்லு பார்க்கலாம். ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. இல்ல ஏன் அட்லினா மட்டும் எல்லாரும் எதிரா வந்து டக்குன்னு குதிக்கிறீங்க வந்து? ஏன் இந்த கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் பத்தி புரியுது எதிரா ப்ரோ பேசணும்னா கொஞ்சம் ஓப்பனா கொஞ்சம் பேசுறீங்க? அது ரிலாக்ஸ். இது எல்லாருமே போட்டு அடிச்சுதாங்க இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்க போனீங்க? எல்லாரையுமே எல்லாருமே அடிச்சுட்டு படிக்கிறாங்க. தாங்க ப்ரோ இருந்தாங்க ஏன் எல்லா இல்ல கார்த்திக் எல்லாத்தையும். இப்ப சுப்ராஜ், லோகேஷ்லாம் எல்லாருமே ஒரே இப்ப எல்லாருமே அவங்களே எல்லாருமே அடிச்சுட்டு தான் அடிக்கிறாங்க. இப்ப இருந்தாங்க. லோகேஷ்க்கு வர ட்ரோல் பாக்கலையா நீங்க? அப்படி இல்ல ப்ரோ. அவர் ஏதோ ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசுறத பத்தி என்ன தப்பு? எல்லாரும் வந்து இல்ல எதிரா வந்து நீங்க வந்து அவரை லைஃப்ல அடிச்சா மட்டும் நீங்க ஏன் வந்து எங்கிட்டு வரீங்க?
வரீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா ப்ரோ ஒருத்தரை நிறைய பேர் அவர் வந்து அடிக்காத ஆளே இல்ல, புரியுதா? அவர் எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி புகழ்ந்து கொஞ்சம் ஒருத்தராச்சும் பேசுறாருன்னா விட்டு தொலைங்களேன். அது புகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பண்ணுமோ புகழ்ச்சி அப்படி யாரும் சொல்ல வரல, புகழ்ச்சி யாரும் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், அதுவும் தப்பு இல்ல. பட் அவர் வந்து பிரசாந்த் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, மத்த சங்கர்லாம் தாண்டி ஏதோ வந்து அப்படி பண்ணிக்க அப்படின்னு போடும்போது அவர் ராஜ்டிக்கே அவர் சங்கர்லாம் கேட்டுட்டு தாண்டி இருந்தாரு. ஒரு அவர் வார்த்தை வேற கூட ஒண்ணும் இல்ல. சொல்லல. அவர் சங்கரோட அவர் வந்து ஒரு வார்த்தை விட்டாரு. அப்கிரேடட்
அப்கிரேடட்னா அததான் சொன்னாங்க. ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா கூட நீங்க எடுத்துக்கலாமே. அவர் வார்த்தையை தப்பா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அப்டேட்டட் அப்பதான் வந்து அந்த ப்ரோ அவர் காப்பின்ற புதுசா டாபிக் பண்ணலன்னு வந்துச்சு. சொல்ல அதான் வரேன். அவர் பேசினாரு. ஒரு ரீக்ரியேட் தானங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்கன்னு அததான் கேக்குறேன். சொல்ல லெஜெண்ட் வந்துட்டு அவர் இருந்தாரு. சொன்னாரு. எவ்வளவோ லெஜெண்ட் எவ்வளவோ யார் புதுசா எவ்வளவு டேரக்டர்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்றாங்க. இப்ப லோக்கி யார் வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் புதுசா கைதி கிரியேட் பண்ணும்போது பண்றது? அந்த சொல்லுங்க ஜான்ரால உங்களை அவர் வந்து பொறுத்தவரை என்கேஜ் யார் பண்ண ப்ரோ மாதிரி. ஃபேவரட்? உங்களை பொறுத்தவரை யார் ப்ரோ ஃபேவரட்? நல்ல இப்ப கரண்ட் இதுல இப்ப கரண்ட்ல எனக்கு அவ்வளவா யாரும் பிடிக்கலங்க. பட் அந்த இப்ப லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ்ல நல்லா பண்ணாரு. அப்புறம் விக்ரம் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்துச்சு. அப்ப நான் 80s இருந்து படம் பாக்குறேங்க. எனக்கு 80s இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். இப்ப இருக்கிற ஜான்ரா எடுக்கிறது யாருமே இந்த கேலிபர்ல எடுக்கலங்க. எல்லாம் ரீக்ரியேட் தான் பண்றாங்க. அதுக்கு அட்லி தான் நம்பர் 1ன்னு சொல்றது சரி ப்ரோ. ஓகே, அட்லீஸ்ட் அக்ரி. மேக்கிங்லயாச்சும் அட்லி வந்து எங்கேயோ வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல தானே இருக்கான். மேக்கிங்ல என்னங்க ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க நீங்க. என்ன மேக்கிங்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க? இல்லையா? அவரு அவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா யார் வேணா கொடுப்பாங்க. ஓ சரி ப்ரோ. சரி, அவர் நான் மேல ஒண்ணு என்ன சொல்றேன். கம்ப்ளைண்ட் வந்துச்சு? மேக்கிங்லாம் எவ்வளவோ இல்லீகல் நிறைய காசு. ஆனா ஸ்டைலிஷ் நீங்க மேக்கிங் வந்து பண்றவங்க வந்து 500 கோடி டெக்னீஷியன் 600 பேரு. கோடி கொடுத்தா ஆப்வியஸ்லி சரி எல்லாரும் ப்ரோ. ஸ்டைலிஷா தான் அப்போ எடுப்பாங்க. இது புலின்னு ஒரு படம் வந்தது, காசு பயங்கரமா கொட்டினாங்களே, ஏன் மேக்கிங் இல்ல ப்ரோ அதுல? அதுதான் அந்த படத்துக்கான டெக்னீஷியன் மேக்கிங் கரெக்டா இல்ல. இருந்ததுங்க. அது ஸ்கிரீன் பிளே டெக்னீஷியன் சரியில்லைங்க. கரெக்டா எடுக்கல. இல்ல என்னது மேக்கிங் இருந்ததா புலியில? மேக்கிங் அந்த ஜான்ராக்கு தேவையான மேக்கிங் இருந்துச்சுங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இல்ல. விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் சரி அந்த ப்ரோ. கேரக்டர் லியோல பண்ணும்போது கூட ஆப்வியஸ்லி தே வோன்ட் அக்செப்ட். கூலியில எங்க கூட நம்ம காசு எங்க கொட்டினாங்க. புலி ஏன் ப்ரோ படத்தை 100 புலியில கோடியில கூட காசு யாராலையும் பண்ண பண்ணாங்க. எங்க முடியாதுங்க. காசு புலி படத்தெல்லாம் நம்ம 100 அவ்வளவுலாம் கோடியில போத்தாவில்ல ப்ரோ. யாராலையும் பண்ண முடியாது. ப்ரோ இருங்க, அவ்வளவுலாம் போத்தாவில்ல. இப்போ லோகாவோட மேக்கிங்லாம் வேற மாதிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நான் மலையாள படம் எடுக்கிறேன்னு சொல்ல வேணா, சரி தமிழே எடுத்துக்கிறேன். யாத்திசைன்னு ஒரு படம், ரொம்ப சின்ன மினிமலான படம் தான். ஆனா அந்த படத்தோட மேக்கிங் நீங்க படம் பார்க்கலன்னா வந்து நீங்க அந்த படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த கம்மி காசுலயே அவங்க எவ்வளவு அழகான எவ்வளவு கிராண்டா பண்ண முடியுமோ அந்த டீம் அவ்வளவு கிராண்ட் மேக்கிங் வீடியோ கூட போட்டிருப்பாங்க. அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. எல்லாருமே வந்து மேக்கிங்னு வரும்போது ஒருத்தர் தான் வந்து நம்ம பிரைஸ் பண்ணணும் இல்ல ப்ரோ. எல்லாருமே இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறது இல்லைன்றத நம்ம சொல்றது கிடையாது. எல்லாருமே நல்ல ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுக்கிறாங்க. அதுல இப்ப எல்லாரும் இங்க இந்த டாபிக் டிபேட்டா போறது காரணம், அதை ஒருத்தர் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இவங்க தான் மேக்கிங்ல நம்பர் 1, மத்தவங்க வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு இங்க கேட்கறாங்க தவிர வேற எதுவுமே வந்து இங்க யாருமே வந்து பாயிண்ட் வைக்கல. அவரும் நல்ல அவர் இப்பயும் மேக்கிங் சொல்றாங்க. வந்து யாருமே இல்ல வந்துட்டு அட்லி வந்துட்டு நல்லா அட்லி வந்து மேக்கிங்ல நல்லா பண்ணலன்னு யாருமே இங்க சொன்னது கிடையாது. அட்லி வந்து இப்பயும் சொல்றாங்க கமர்ஷியல் தாண்டி மேக்கிங்ல வந்து ஒரு தனி ஸ்டாண்டர்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. பட் he is not only the one அப்படின்னு தான் இங்க சொல்ல வராங்க. No one said he is the only one. He is one of the best ன்னு தான் இங்க சொல்றாங்க. ப்ரோ இல்லையே ப்ரோ, அது ஒன் ஆஃப் த வந்தோடனே பெஸ்ட்னு சொல்லல ப்ரோ. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலையாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இதுல ஸ்பேஸ்ல இருந்தீங்கல. நான் எடுத்த ஆர்குமெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான் இப்ப பேசினேன். நான் வந்து எதுவும் அவர் தான் பெஸ்ட் மேக்கிங்ல அவர் இன்னும் பெஸ்டா இருந்தது. அப்படின்னா உங்க கருத்துக்கு எதிராக எங்களுக்கு எதிர்கருத்து எதுவும் இல்ல ப்ரோ. பிரசாந்த் சொன்னாங்க டெக்னீஷியன் கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி கிரானுலர் லெவல்ல ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்கு மத்த எந்த டைரக்டருக்கும் நீங்க பண்றது இல்ல. கார்த்திக் சுப்ராஜ் பத்தி இதெல்லாம் பேசிருக்கீங்களா? ரீசென்ட்லி கூலி படத்துக்கு பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாத்தீங்களா இல்ல? அப்ப எங்க போனீங்க? உள்ள போயிருக்கீங்க நீங்க. கார்த்திக் சுப்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, அவரை யாராச்சும் அவரு இந்த மேட்ச் பண்ணாங்க ரெட்ரோல செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணிட்டாரு அப்படி முன்னாடி அடிச்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஜெகமே தந்திரம் போய் எல்லாரும் போட்டு இது பண்ணிட்டாங்க ப்ரோ. நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க ஜெகமே தந்திரம் அடிச்சாங்க. நீங்க அதெல்லாம் பாக்கலையா நீங்க? நானும் ரொம்ப வருஷமா இங்க ட்விட்டர்ல இருக்கேன். ஆனா அட்லி அடிச்சா மட்டும் எல்லாரும் வந்தாங்க. அவர் கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினல். அவர் எதை பார்த்து காப்பி அடிச்சாரு? நீங்க மோர வாங்க. இல்ல நான் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன். நீங்க கார்த்திக் சுப்ராஜ்னே சொல்றீங்க. அவர் எங்க காப்பி அடிச்சாரு? அவர் ஃபிளாப்பா கொடுத்தாலும் சொல்லுங்க. இது எங்க காப்பி அடிச்சாரு? நாவீரன் சரி சொல்லுங்க. ஆகாஷ் கை தூக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் சொல்லுங்க நீங்க. அடிச்சிட்டீங்களா? அவர் எங்க காப்பி அடிச்சாரு அது மாதிரி சொல்லுங்க. கேக்குது ஆகாஷ் சொல்லுங்க. ஐயா போஸ்டர் ஐயா ஒரு 2 நிமிஷம் ஐயா. இல்ல அட்லி வந்துட்டு வெறும் மேக்கிங்க்கு மட்டும் குறைச்சிடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச சங்கரோட ஒரு மெயினான பாயிண்ட் வந்து ஒரு எமோஷனல் சீனை டைரக்ட் பண்றது. அவரோட படத்துல கிட்டத்தட்ட எல்லா படத்துலயும் மெஜாரிட்டியா ஒரு டெத் இருக்கும். அதை சூப்பரா சென்சார்ல மாட்டாம செம இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு மெஜாரிட்டி ஆடியன்ஸ்க்கு காட்டிடுவாரு. அன்னியன்ல அந்த தங்கச்சி சாவறதா இருக்கட்டும், அந்த டெத் உங்களுக்கு கனெக்ட் அந்த மாதிரி எந்திரன்ல வந்துட்டு அந்த பொண்ணு சாவறதா இருக்கட்டும், இல்ல சிட்டியை டிஸ்மேண்டில் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சாவு இந்தியன்ல வந்துட்டு இந்த அவரோட தங்கச்சி கேஸ் இந்த சாவும்ல, அந்த மாதிரி எதனா ஒரு டெத்தை வந்துட்டு செம எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா காட்டிடுவாரு. அதை அப்படியே பண்ண இப்போ பண்ற ஆள் வந்து அட்லி. அது தெரியா இருக்கட்டும், ராஜாராணியா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே ஒரு எமோஷனலா டெத் சீனை வந்துட்டு சூப்பரா எமோஷனல் சீனை வந்து அதை வந்துட்டு லைக் அதான் அவர் வந்து வெறும் ரொம்ப மேக்கிங்க்கு மட்டுமே நீங்க குறைச்சிடுவீங்களோன்னு தோணுது. அட்லி வந்துட்டு எமோஷனல் கனெக்ட் சூப்பரா எமோஷனல் கனெக்ட் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா முக்கியம். அந்த எமோஷனல் கனெக்ட் எங்க இருந்து எடுக்கிறாரு? முருகேஷ் ப்ரோ ஒரு நிமிஷம். ஆகாஷ் ப்ரோ இந்த மாதிரி எமோஷனல் சீனை வேற யாருமே ஃபுல்லா பண்ணணும்னு சொல்றீங்களா அட்லி அளவுக்கு?
அட்லி அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கன்சிஸ்டன்டா எல்லா படத்துலயும் வந்துட்டு புல் பண்ணது அப்படி புல் பண்ணலனா அந்த எமோஷனல் புல் சீக்வன்ஸ் பண்றதுனால தான் அவ்வளவு ஆடியன்ஸ் போய் பாக்குறாங்க அந்த படத்தை. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அப்படி புல் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அந்த படம் வந்துட்டு ஒரு டெத் சீன் வரும்போது எல்லாருக்குமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட எல்லாரும் கூடயும் கனெக்ட் ஆகும். நீங்க சொல்ற எல்லா டைரக்டரோட படமும். சரி நீங்க சொல்லுங்க, தெரியல வந்து அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த படத்துல வந்து எடுத்தாங்க அது சொல்லுங்க. அது எந்த படத்துல அவர் இருந்து எழுதி எடுத்தாங்கன்னு அவர் என்ன எனக்கு சொல்ற தெரியாது ப்ரோ. பாயிண்ட் அதுதான் சொல்றாங்க, அந்த பாயிண்ட் ஆனா தான் அந்த சொல்றாங்க. சீன் எனக்கு சத்தியன் கனெக்ட் படத்துல ஆகுது. இருந்து எடுத்தது அவர் சொல்றாரு. அதுதான் மேட்டர். அதுதாங்க அவன் 1000 இப்ப படத்துல இருந்து ராஜ்டிகே எடுத்துட்டு என்ன சொன்னா அவர் எமோஷனல் கனெக்ட் அவரா எழுதிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த இது கம்ப்ளீட்டா கொடுத்துருவாரு. ராஜ்டிகே சொல்ற எனக்கு பாயிண்ட் அதுதான். புரியுதுங்க. எமோஷனல் சீன் புரியுதா எமோஷனல் உங்களுக்கு? அதான் ப்ரோ அந்த இது வந்து நார்மலா தான் ப்ரோ சத்ரியன் வந்து இருக்கும். அதுல என்ன ப்ரோ காப்பி? இல்லைங்க எமோஷனல் என்ன ப்ரோ காப்பி? ஏங்க இல்ல சத்ரியன்ல முருகேஷ் இருக்க ப்ரோ அதே நீங்க சத்ரியன் படம் பாத்தீங்களா? இல்லங்க நீங்க ஒரே சத்ரியன் படம் எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? அப்ப இதுல அந்த எமோஷனல் நான் ஒரு பார்க்கவே இல்லை பாருங்க ப்ரோ. பார்த்து சொல்லுங்க. அதாவது துப்பாக்கி எனக்கு ஒரு அந்த டைலாக் மாதிரி எனக்கு நிறைய கனெக்ட் இது ஆகல மேட்டர். இருக்கிறனாலதான் அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்ப இதே வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல கிடையாது. ப்ரோ. இப்போ ப்ரோ அததான் இந்த சொல்றாங்க. எமோஷனல் வேற டிபேட் ஒண்ணும் எங்க கிடையாது. அந்த ஒரு ஆரம்பிச்சதுன்னா பாயிண்ட் ஒரே ஒரு நிமிஷம் ஆகாஷ் ப்ரோ, இன்னைக்கு மதியம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது எந்திரன்ற ஒரு படத்தை பத்தி நீங்க சொன்னீங்களா, அது என்னென்ன இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒருத்த மைண்ட்ல இருந்து வந்தது, சங்கர்ன்ற ஆரோட மைண்ட்ல இருந்து வந்தது. அப்படி நீங்க அட்லி கிட்ட சொல்லிடுங்க. அப்போ ஒரு படம் போதும் சங்கருக்கு. அப்போ நீங்க சங்கரோட போய் கம்பேர் பண்ணும்போது யாரா இருந்தாலும் கேட்கணும்னு செய்வீங்க. சரி ப்ரோ. நான் ராஜமௌலிக்கு நான் வந்து ஒரு யாருடையுமே கதை கூட கம்பேர் அவர் பண்ணல, எழுதல. நான் ஆரம்பிக்கல. ராஜமௌலிக்கு நீங்க வந்து வந்து அவர் ஒரு அட்லியை வந்துட்டு ஆகாஷ் மேக்கிங்க்கு ப்ரோ மட்டும் குறிக்கிறீங்கன்ற மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். இல்ல நான் ஆகாஷ் யாருடையும் ப்ரோ கம்பேர் பண்ணல. மேக்கிங் கீழே ஓகேங்க, மேலோட அவர் அவர் நல்லா சொல்ல பண்ணது வந்தேன். பண்றாங்க, அவர் யாரும் கம்பேர் சொல்லல. பண்ணது மணிரத்னம். அவரை டம்மி பண்ணாரு வந்து சங்கரை மணிரத்னமே டம்மி பண்ணாரு. யாரு பண்ணா? அக்னிகல் வேஷன் தரேன்ற பிரசாந்த் இட்டிஸ் ப்ரோ பிரசாந்த். அவர் அப்படி சொல்லவே அவரு இல்ல ப்ரோ. அப்ப அவர் அவர் அப்படியே ஸ்பீக்கர்ல இருக்கும்போது பேச வேண்டியதானே எல்லாரும். ஏன் ப்ரோ அவர் போன பிறகு அப்பதான் போட்டு இந்த பேசணும். டாபிக் எங்க எடுத்து நீங்க கேப் பேசணும்? விடுவாரு அவர்தான். அப்பதாங்க பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்பதான் இவங்க ராஜ் அப்பதான் பேசிட்டு அப்ப பேசிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சதானே இருந்தோம். அந்த ஆகாஷ்? அவரு ராஜ்டிக்கே அந்த கேட்டாரு. கொஸ்டினை ரைஸ் பண்ணாரு. அவ்வளவுதான். அப்பயே ராஜ் கேட்டாரு. டிகே ப்ரோ இத அவர் இருக்கும் போதே போட்டு அடியே நடிக்க வேண்டியதானே? இல்ல பேசிட்டு அவர் அவர் சொன்ன தாங்க அவர் போயிட்டாரு. பேசிட்டு தான் இருந்தாரு. அவர் அவர் கேட்டு தான் இதையே இருந்தாரு. அவர்